ஏற்பாடு செய்திருக்கின்ற பகுதி கல்வி செயலாளர் மாநகராட்சி நியமன குழு தலைவர் வெங்கடேஷ் அவர்களே, எனக்கு முன்னாலே பல நல்ல கருத்துக்களை நல்ல தெளிவாக உங்களிடம் எடுத்து பேசியிருக்கின்ற நம்முடைய தொகுதியினுடைய பார்வையாளர், திருப்பத்தூர் மாவட்டத்தினுடைய இளைஞரணி அமைப்பாளர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் வடிவேல் அவர்களே, இந்த நல்ல நிகழ்வில் பங்கெடுத்திருக்கின்ற பகுதி கழகத்தினுடைய நிர்வாகிகள் முரளி அவர்களே, ஜெயக்குமார் அவர்களே, செல்வம் அவர்களே, நம்முடைய மாமன்ற உறுப்பினர்கள் அருள் அவர்களே, மாதேஷ் அவர்களே மற்றும் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களே, பிஎல்ஏ உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, பொதுவாக நீங்கள் கொஞ்சம் எங்களுக்கே வந்து உங்களை சில நேரத்தில் கூப்பிடுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. வேறு வழி இல்லாமல் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு எப்படியெல்லாம் இன்றைக்கு ஒன்றிய அரசை இன்றைக்கு எதிர்த்து அவர்களுடைய திட்டங்களை எல்லாம் தவிடுக்கூடாதுன்ற வகையிலே அவர் ஒரு ஐடியா போட்டால் நம்ம தலைவர் ஒரு ஐடியா போடுறார் அதை உடைப்பதற்காக. அப்படி அவர்களுடைய தலைவர், நம்முடைய தலைவர் அவர்கள் பல்வேறு வழிகளை இன்றைக்கு வகுத்து வருகிறார் என்று சொன்னால் அதை இங்கே இருக்கின்ற பிஎல்ஏ நம்பிதான் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ளப்பட்டீங்க. மொத்தமாக அவர் நம்புறது இங்கே இருக்கின்ற எங்களெல்லாம் நம்புறதில்லை. இன்னைக்கு இதையெல்லாம் யார் செய்வார்கள் என்று பிஎல்ஏ என்ற ஒரு முடிவை அவர் எடுத்திருக்கார். தமிழ்நாடு மொத்தம் இருக்கின்ற 65,000 வாக்காளர்கள் வாக்கு சாவடிகளிலும் கூட இந்த 65,000 பேரை நம்பிதான் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் களத்தை இறங்க இருக்கிறார் என்பது நான் மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னு சொன்னால் நீங்கள் நினைச்சா அந்த தேர்தல் 2026 200 தொகுதி என்றதை 200 தொகுதி நம்ம வெற்றி பெற முடியும். ஆனால் அதுக்கு ஒரே ஒரு வழி என்னவென்று சொன்னால், கொஞ்சம் கூட நம்ம சலிச்சிக்காம சில வேலைகளை நம்ம கொஞ்சம் ஈஸியான வேலை, கஷ்டமான வேலை தான் கொடுக்குறாங்க. இருந்தாலும் அதை நாம் கொஞ்சம் உணர்ந்து நாம் மனசச்சா செஞ்சிடலாம். மனிதனால செய்ய முடியாததுன்றது எதுவுமே கிடையாது. அதை செய்யலாம், எல்லா வேலையும் செய்யலாம். ஆனால் அதுக்கு நமக்கு உண்டான கால நேரமெல்லாம் தேவை. இங்கே இருக்கின்றவர்களும் நாங்கள் சொல்லியிருக்கோம், எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கோம். எல்லாம் தொழிலாளர்கள் நிறைந்த பகுதி, எல்லாம் வேலைக்கு போகிறாங்க. ஒரு இடத்துல பிஎல்ஏ தான் பூத் யாரும் இருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் கோர்ட்டுக்கு போகிறாரு, 2வது ஷிஃப்ட் கோர்ட்டுக்கு போகிறாரு. அதனால் அவங்க ஒரு கூட்டமாக போய் வேலை செய்வதற்கும் கஷ்டமாக இருக்குன்னு தான் சொல்லியிருக்கோம். அதனால் நம்ம ஒரு 10ஆம் தேதி வரைக்கும் நம்ம டைம் கொடுத்துருக்கோம். இதில் ஒன்று என்னன்னா, நம்முடைய மாண்புமிகு நம்முடைய பொறுப்பு அமைச்சர் அவர்கள் 2 நாள் முன்னாடி கூட்டத்தை காணொலி காட்சி மூலமாக கூட்டத்தை ஏற்படுத்தியிருந்தாங்க. அந்த 17 தொகுதி அவருடைய பொறுப்பில் இருக்கின்ற 17 தொகுதிக்கு உட்பட்ட எல்லா நிர்வாகிகளும் அதில் கலந்துருந்தாங்க. அதில் அவர் பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த எஸ்ஐஆர் பற்றி சொல்லியிருக்காங்க, அந்த 100 பேர் ஒருத்தர் பிரிக்கிறதை பற்றி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் இப்போ வேணாம். நாங்கள் என்ன சொல்லியிருக்கோன்னா, ஒரு வேலையாக எங்களுக்கு முதல்ல கொடுங்க, முதல்ல ஒரு வேலை கொடுங்க. நாங்கள் அதை முடிச்சதுக்கப்புறம் அடுத்த வேலையை பற்றி பேசலாம். இப்போ எங்களுக்கு என்ன விஷயம்னா, இப்போ இந்த 10ஆம் தேதிக்குள்ளே இதை நாங்கள் பிரிச்சுட்டோம். இந்த 10ஆம் தேதிக்குள்ளே எங்களுக்கு எந்த வேலையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். வேறு எந்த வேலையும் இது செய்யுங்க, அதை செய்யுங்க, திரும்ப இது பண்ணுங்க, நல்லா எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். ஆக இந்த 10ஆம் தேதி வரைக்கும் நமக்கு இது வந்து ஒரு பெரிய காரியம் கிடையாது. நம்ம உட்காந்த இடத்துல பிஎல்ஏ நினைச்சா அவங்க உட்காந்த இடத்துல அவங்க இருக்கிற வார்டு செயலாளர் அங்கே இருக்கிறவங்க இணைஞ்சு அந்த 10 பேர் கூட உட்காந்தா ஒரு நாள் 2 நாளே நம்ம குடிக்கக்கூடிய அளவு தான் வேலை. இது என்னென்ன விஷயம்னா, முதல்ல நம்ம ஓட்டர் லிஸ்ட் எல்லாம் கொடுத்துருக்கோம். அதாவது நம்ம தேர்தலில் வந்து நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் ஓரணியில் தமிழ்நாடு என்ற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி நம்ம வாக்காளர்களை சேர்க்கணும், புதிய அதாவது நம்ம கழக உறுப்பினர்களை சேர்க்கணுன்ற அந்த அடிப்படைக்கு நம்ம எல்லாம் பணியாற்றோம். அதில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த விஷயத்தில் நம்முடைய மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் யாரும் மோசம் போல, எல்லாரும் அவரோட திறமைக்கு அவரோட நேரத்துக்கு ஏற்ற அருமையாக செஞ்சு கொடுக்கணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 40% மேலே ஓசூர் மாநகரத்தில் இருக்கிறாங்க திமுக உறுப்பினர்கள்லாம் இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான். அது உங்களுடைய உழைப்பால் தான் ஆனது. இல்லைன்னா கண்டிப்பாக ஆயிடுச்சு. நீங்கள் அதெல்லாம் வந்து சலிச்சுக்காம நேரம் காலம் பார்க்காம நாங்கள் கூப்பிட்ற நேரத்துக்கெல்லாம் வந்து அதெல்லாம் போய் செஞ்சு கொடுத்ததுக்கு மாநகர திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியினையும் வாழ்த்துக்கள் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். அதே மாதிரி இது ஒரு விஷயம் என்னன்னா, இதில் 6 விஷயத்தை கேட்டிருக்காங்க. அதுக்கு 6 விஷயம் எப்படி செய்யணும்னா, நீங்கள் அந்த ஓட்டர் லிஸ்ட் நீங்கள் எடுத்துட்டு முதல்ல நம்ம இவர் சொன்ன மாதிரி குடும்பமாக பிரிங்க. ஒரு குடும்பத்துக்கு ஒரு காலம், ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்குன்னா 4 பேர் ஒரே சீரியல் இருந்தால் ஒரே சீரியலில் போடும். ஒரு 3 பேர் இருப்பாங்க, ஒரு சீரியலில் வந்து பையனோ பொண்ணு புதுசாக ஆட் ஆகிருக்கணும் பின்னாடி இருக்கும். அப்படியே அந்த சீரியல் நம்பர் போட்டு அவங்க 4 பேர் போடுவோம். சிலர் 5 பேர் போடுவோம் குடும்பத்தில், அந்த 5 பேர் போடுவோம். சிலர் ஒருத்தரே தான் இருக்கும்.
அந்த ஒரு குடும்பத்தை அவர் ஒருத்தர் மட்டும் எடுத்து, சிலர் கணவன் மனைவி இருப்பாங்க, பசங்க யாரும் இருக்க மாட்டாங்க, அவங்க 2 பேர் எடுத்து அப்படியே அவங்க தேர்ந்தெடுத்து குடும்ப வாரியாக பிரிச்சுட்டு, மொத்தமாக குடும்ப வாரியாக பிரிச்சு, குடும்ப வாரியாக பிரிச்சதுக்கு அப்புறம் 6 விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கோம். 6 விஷயம் என்னன்னா, அவங்க வந்து 80 வயசுக்கு மேற்பட்டவர்களாக இருந்தால், அது அந்த கடைசியாக இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஓட்டர்ஸ் டீட்டெயில்ஸ் சொல்லி ஒரு கடைசி ஒரு இது நீங்க பார்த்தீங்கன்னா அதில் ஓட்டர்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்கு. அந்த ஓட்டர்ஸ் டீட்டெயில்ஸில் மட்டும் வந்து கடைசியாக எல்லா ஓட்டர்ஸ்க்கும் ஒரு டீட்டெயில் கேட்குறாங்க. அந்த எந்த டீட்டெயிலும் அதில் இல்லைன்னா, அந்த 6 இருக்கு அவங்க உட்படாதவங்கன்னா நீங்கள் பிளாங்காக விட்டுலாம். ஒன்று வந்து அவங்க 80 வயசுக்கு மேற்பட்டவர்களானா அதை வந்து நீங்கள் எழுதுங்க, 80 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வந்து எழுதுங்க. இல்லை அந்த வாக்காளர் இறந்தவரை வந்து இதில் வந்து தவறுதலாக வச்சிருக்காங்க அண்ணா, அது இறந்தவர் எழுது. அப்புறம் அடுத்தது 3வது வந்து மாற்றுத்திறனாளியா இருந்தால் அவர் மாற்றுத்திறனாளின்னு எழுது 3. இன்னும் 4வது வந்து அவர் வந்து ஷிஃப்டிங் இங்கே இல்லை, ஆனால் எனக்கு தெரியும் அவர் மூக்கொண்ட தொழிலில் இப்போ அரசநேட்டில் இருக்காரு, இல்லை அரசநேட்டில் இருந்து ஷிஃப்ட் ஆகி போய் தர்காவில் இருக்காருன்னா அவர் ஷிஃப்டிங்னு போடணும். உங்களை அதை ட்ரீட் பண்ண சொல்லி நம்ம ஒன்றும் பண்ண ஷிஃப்டிங் தான் பண்ண சொல்லுவோம். நீங்கள் அவங்க ஷிஃப்டிங் நோட் பண்ணி தான் வைக்க சொல்லுவோம். அதை வந்து ஷிஃப்டிங் நோட் பண்ணி. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ மாற்றுத்திறனாளியாச்சு, முதியவராச்சு, இறந்தவராச்சு, ஷிஃப்டிங் ஆச்சு. அடுத்தது வந்து டபுள் என்ட்ரி. ஒருவேளை இதே ஓட்டில் அவர் 2 என்ட்ரி இருக்கு, அப்படி அதை டபுள் என்ட்ரின்னு போகும். மாற்றுத்திறனாளி, முதியோர், ஷிஃப்டிங்கு, இறந்தவர், 80 வயதுக்கு உட்பட்டவர், திருநங்கை. இன்னொன்று வந்து திருநங்கை. இந்த 6வது வந்து திருநங்கை. 4வது வந்து அவங்க திருநங்கையாக இருந்தால் திருநங்கைன்னு பார்க்கணும். இந்த 6 விஷயத்தை நீங்கள் மனசில் மனப்பாடம் தான் வச்சுக்கணும். இந்த 6 விஷயம் மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். ஃபஸ்ட்டு குடும்பமாக உட்காந்து பிரிச்சுடுங்க. குடும்பமாக உட்காந்து